நடக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் தித்திப்பான விஷயங்களை விட திகைப்பான விஷயங்கள் நடப்பது தான் சிறப்பு. கவலை தகுந்த விஷயங்களை விட கவலை இல்லாத விஷயங்கள், கவலைப்படாத விஷயங்கள் நடப்பது சிறப்பு. நல்லதே நடக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை சிறப்பாக அமையும். நன்றியோடு இருந்தால் நன்மையை பெற முடியும். என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்கும். மரியாதையாக வாழ்வதற்கு பெண்கள் மீது மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். பெண்களுக்கான மரியாதை நாம் கொடுத்தால் அந்த மரியாதை 2 மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். நன்றியோடு இருந்தால் நன்மையை பெற முடியும். இயன்றளவு எல்லோருக்கும் வேண்டியதை செய்து பழக வேண்டும். நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆக கடவுது என்பது கடவுள் சித்தம். கடவுளுக்கு நம்பிக்கையாக நடக்க வேண்டும். கடவுள் அருள் கிடைக்கும்படி வாழ வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். எல்லா எண்ணங்களும் வரும். நல்லதும் வரும், தீயதும் வரும். பெண்கள் மீது மோகமும் வரும், காதலும் வரும். ஆனால் நம்மை சிந்தித்து பார்த்து நாம் செயல்பட வேண்டும். பெண்களை மதித்தால் மட்டுமே நமக்கு மரியாதை. அவர்கள் மீது ஆசைப்பட்டு அவர்களை துன்பப்படுத்தினால் அதற்கு மரியாதை இல்லை. என்றுமே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். நல்லதை நோக்கிய பயணத்தில் பெண்களுக்கான மரியாதையை எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவன் புகழ் வானளவு உயர்ந்து நிற்கும். இதில் ஐயமில்லை. நன்றியோடு இருந்தால் நன்மையை பெற முடியும். எல்லா ஜோதிடர்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு காலை பொழுதை இனிமையாக்குகிறீர்கள். நல்லதை செய்கிறீர்கள், நல்லதை அடைவீர்கள். நல்லது உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக அருகேசரன் வெங்கட்ராமன் ஐயா மற்றும் சிவல்புரி சிங்காரம், திரு காளியூர் நாராயணன், திரு கே.பி. வித்யாதரன் ஆகியோர்களை குறிப்பிட்டு சொல்கிறேன். நன்றியோடு இருங்கள், நன்மையை பெற முடியும். முருகப்பெருமான் துணை இருக்கிறார். விநாயகப் பெருமான் துணை இருக்கிறார். விநாயகப் பெருமானின் தம்பி முருகப்பெருமான் இருவர் துணை கொண்டு எந்த சவாலையும் வெல்ல முடியும். நல்லதை நோக்கிய பயணத்தில் சவால்களை வெல்ல இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவும் துணை இருக்கிறார். எல்லா கடவுளும் ஒன்றுதான், எல்லா மதமும் ஒன்றுதான், எம்மதமும் சம்மதம்தான். இதுதான் இந்தியாவின் ஒருபாடு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவே ஆக கடவுது. இதுதான் கடவுளின் சித்தம். நீ எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து நீ உணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நல்லதை செய், நல்லதை பெறு, நல்லதை கொடு, நல்லதை எடு. எல்லாமே நீ செய்வதை பொறுத்து தான் இருக்கிறது. நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப வருகிறது. நல்லதை செய்தால் நல்லதை அடைய முடியும். நல்லதை செய்யாவிடில் தீயது தான் வந்து சேரும். சாபம் விடவில்லை. சாபம் விடுவதற்கு நான் முனிவனும் அல்ல, நீ பாமரனும் அல்ல. என் தம்பி தங்கைகளுக்கு என்னால் முடிந்த அறிவுரைகளை கூறுகிறேன். பெண்களை மதிக்க வேண்டும் என்பதும் பெண்களை வேறு விதமாக துன்பப்படுத்தக்கூடாது என்பதும் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் பெண்களால் தான் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னுடைய நான் ஒரு சின்ன அலுவலகத்தில் வேலை பார்த்தேன். அப்போ பெண்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் தாய் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னுடைய டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே பாதி பெண்கள் தான். அதனால தான் பெண்கள் மேலே எனக்கு எவ்வளோ மரியாதை. நன்றியோடு ஐயம்பெருமாள் வாழ்க வளமுடன்.